விவாகரத்து வழக்கு தொடர்ந்தார் விஜய் மனைவி. விஜய்க்கு நடிகையுடன் தொடர்பு, மனைவி பகீர் புகார். அதிமுகவை பிடித்திருந்த சனி ஒழிந்தது, முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் பேச்சு. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயிடம் இருந்து விவாகரத்து கோரி அவரது மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கு வரும் மார்ச் 20 விசாரணைக்கு வர உள்ளது. 1999 திருமணம் செய்து கொண்ட நிலையில் இந்த தம்பதிக்கு ஜேசன் சஞ்சய் என்ற மகனும் திவ்யா என்ற மகளும் இருப்பது குறிப்பிடத்தக்கது. விவாகரத்து கோரிய மனுவில் விஜய் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அவரது மனைவி சங்கீதா சுமத்தியுள்ளார். நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் விஜய் இருந்ததாகவும் இந்த விஷயம் தனக்கு 2021 ஏப்ரலில் தெரிய வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். விஜயின் நம்பிக்கை துரோகத்தால் தான் மன அழுத்தத்திற்கு ஆளானதாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் 2021 முதல் தன்னை தனியாக வாழுமாறு விஜய் நிர்பந்தித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓபிஎஸ் திமுகவில் இணைந்ததை குறிப்பிட்டு இன்றுதான் அதிமுகவுக்கு பொங்கல் தீபாவளி என சி.வி. சண்முகம் தெரிவித்துள்ளார். 2026 தேர்தல் வெற்றியை நோக்கி அதிமுக செல்லும் போது எங்களை பிடித்திருந்த சனி ஒழிந்தது என்றும் அவர் காட்டமாக கூறியுள்ளார். அதிமுகவை முடக்க பார்த்தவர் ஓபிஎஸ் என்றும் திமுகவின் பி டீமாக அவர் செயல்படுகிறார் என்று சொன்னதும் இன்று உண்மையாகியுள்ளதாகவும் அவர் சாடியுள்ளார். அதிமுக இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்குதான் எங்களுக்கு பொங்கல் தீபாவளி. ஏன்னா இப்போ நாங்க 2026 தேர்தலை வெற்றி தேர்தலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்த சனி இன்னையோட விட்டது. எங்களுக்கு பூசணிக்காய் சுத்தி திருஷ்டி சுத்தி போட வேண்டியதுதான். எங்களுக்கு எல்லாம்